Peaceful morning to everyone. In this video class, we are going to learn with the 6th standard English, Term 2, Unit 2 Prose, Trip to Ooty, Book Back Exercise. Now let's start the class. Choose the most appropriate option. First one, Merlin was thrilled when the school arranged the trip because dash. So மெர்லினுக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஸ்கூல் வந்து எந்த ட்ரிப்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் எதை கேட்டு இவ்வளோ தூரம் சந்தோஷமானான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, ஷீ ஹேட் ஹியர்ட் அபவுட் த பியூட்டிஃபுல் ஜேர்னி பை த டாய் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்றத கேட்டு தான் அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆனாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட், த டீச்சர் ஆஸ்க்டு த சில்ட்ரன் டு டேக் தர் சீட் பிகாஸ். ஏன் வந்து டீச்சர் வந்து அவங்க சீட்டில் போய் உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, த ட்ரெயின் வாஸ் அபவுட் டு மூவ். ட்ரெயின் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க சீட்டில் ப்ராப்பராக உட்காரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ ஆப்ஷன் சி. அண்ட் தேர்ட் கொஸ்டின், கீதா மேடம் couldn't stop the children running out of the train because they dash wanted to see what had happened. ஸோ அவங்க என்ன எதுக்காக வந்து எல்லா சில்ட்ரன்ஸும் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறதுக்காக போனாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, த பீப்புள் வேர் மேக்கிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் பிகாஸ். ஏன் வந்து ஒரு சவுண்ட்ஸ் எல்லா சவுண்டும் கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, தே வாண்டட் டு மூவ் த பேபி எலிஃபெண்ட் அவுட் ஆஃப் த ட்ராக். எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பேபி எலிஃபெண்ட்டை அந்த ட்ராக்லேருந்து மூவ் பண்ணால் தான் ட்ரெயின் வந்து மூவ் ஆகும். அதுக்காக தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, we do not really see the landscape from a normal train because the dash. Option B, train never passes through such places. ஓகேவா? இந்த ஸோ நார்மல் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகும். அது எந்த இடத்துல ரீச் ஆகணுமோ அதை மட்டும் போகும். ஸோ பர்டிகுலராக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மட்டும்தான் நிற்கும். ஸோ இந்த டாய் ட்ரெயின் அப்படின்றது நம்ம அங்கே இருக்கிற நேச்சரை ஃபுல்லாகவே பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப ஸ்லோவாக போகும். ஸோ அதுதான் வந்து நார்மல் ட்ரெயினுக்கும் இந்த டாய் ட்ரெயினுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. ஓகேவா? இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ரீகால் மெர்லின்ஸ் மெமரிஸ் அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டோரி மேப். இது வந்து ஒரு ஸ்டோரி மேப். ஸோ மெர்லினோட மெமரிஸ் அவள் வந்து ஒரு லெட்டர் ரைட் பண்ணா இல்லையா மல்லிக்கு, ஸோ அதை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரி மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு உரிய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மெர்லின் கிளாஸ் டீச்சர் அரேஞ்சு எ ட்ரிப் டு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ அந்த இடத்துல அண்டர்லைனில் உள்ளது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணக்கூடியது. ட்ரிப் டு ஊட்டி, ஊட்டிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ செகண்ட் வந்து பாருங்கள், தே வென்ட் டு ஊட்டி பை த டாய் ட்ரெயின். அண்ட் தேர்ட் ஒன், தே ஃபவுண்ட் மங்கி ரேசிங் ஆல் அலாங் த ட்ராக்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் ஆல்ரெடி அதில் இருக்குது, எ மங்கி ஸ்நாச்ட் எ பனானா ஃப்ரம் எ கேர்ள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ட்ரெயின் ஸ்டாப்டு வித் எ லவுட் thud. Next, a baby elephant was sitting on the track. Muthu had the presence of mind to get the baby out of the tracks. So next, கீழே டவுனில் வரும், இட் வாஸ் எ மெமரபிள் ட்ரிப் ஃபார் எவ்ரி ஒன். இது ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்கு. ஸோ லைட் கலரில் உள்ளதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்கிறது, நம்ம டார்க் கலரில் உள்ளது நம்ம ஃபில் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தெர் இஸ் டிஃப்ரெண்ட் ட்ராவலிங் இன் நார்மல் ஃபாஸ்ட் ட்ரெயின் அண்ட் த டாய் ட்ரெயின். அண்ட் லாஸ்ட் ஒன், they were able to enjoy the beauty outside only while traveling by the toy train. ஓகேவா? ஸோ இந்த ஓவராலாக இந்த ஸ்டோரியே நமக்கு ரீகால் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி மேப் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், நரேட் த ஸ்டோரி பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி மேப். இந்த ஸ்டோரி மேப்பை பேஸ் பண்ணி அப்படியே நம்ம அந்த பேராகிராஃபை ரைட் பண்ண போகிறோம். ஓகே, மெர்லின் கிளாஸ் டீச்சர் அரேஞ்ச்டு எ ட்ரிப் டு ஊட்டி. அதாவது இப்போ நம்ம ரைட் பண்ணது எல்லாமே ஒரு பேராகிராஃபாக ரைட் பண்ணுறோம். ஓகேவா? மெர்லின் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் வென் ஷீ ஸ்டெப்டு இன் டு த டாய் ட்ரெயின். த ட்ரெயின் மூவ்டு வித் எ ஜர்க். ஆஸ் இட் மூவ்டு தே saw monkeys racing along the tracks. A monkey tried to snatch a banana from a girl. She let out a scream and moved back. The train stopped suddenly because there was a baby elephant on the track. It was a memorable trip for everyone. Muthu, one of the boys, acted wisely by getting the baby elephant off the track.
All were excited about this trip to Ooty. ஸோ இதில் சின்ன மாறுதல் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டோரி மேப்பில் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் ஃபோர்த் ஒன், அதாவது டி, ரைட் த ஸ்டோரி இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இந்த ஸ்டோரியை நம்ம ஓனாக ரைட் பண்ண போகிறோம். Merlin writes a letter to Malli about her trip to Ooty with her friends. Their class teacher, Mrs. Geeta, arranged this trip. Merlin was so excited when she stepped into the toy train. The train moved slowly, allowing the children to have a glimpse of the beautiful landscape. One of the boys, Muthu, wanted to walk along the side of the train, but his teacher scolded him to get back to his seat. The scene outside was beautiful, with the purple blue mountain forming a lovely backdrop to the green fields and tea estates. There were monkeys racing along the tracks. One of the monkeys tried to snatch a banana from a girl. She let out a scream and moved back. Suddenly the train stopped. Everyone got down to see what happened. There was a baby elephant sitting on the track. Everyone tried to persuade the baby off the track with the bunch of bananas, but it was no use. Muthu acted wisely. With a presence of mind, he took a bunch of bananas near the baby elephant. As it moved forward to eat the bananas, Muthu moved backwards. He kept doing this till the baby was on the side of the track. Everyone got into the train and the train started to move. Merlin ended the letter saying that it was a fantastic trip. It was enchanting to hear the sound around them. The whole group was so excited about this trip. நெக்ஸ்ட்டு வெக்காபுலரி, கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீடிங் தர் மீனிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் லெட்டரில் இருக்கும், அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங் பார்த்திங்கன்னா ஐ கேச்சிங். ஸோ ஐ கேச்சிங்னா என்ன வரும் அப்படின்னா ஸ்பெக்டகுலர், அதாவது ஸ்பெக்ஸ், கண்ணாடி. ஓகே, ஸோ அதில் உள்ள மிஸ்ஸிங் லெட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா பி, சி, அகெயின் சி, எல், இது வந்து மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குரிய மீனிங் த்ரில்டு. ஸோ த்ரில்டுனா அதில் என்ன வேர்டு வரும்னா எக்ஸைட்டட். ஸோ EXCITED, எக்ஸைட்டட். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டின்னு இருக்குது மீனிங். ஸோ டேஸ்டினா அதுக்குரிய வேர்டு என்னவாக இருக்கும்? டெலிஷியஸ். ஸோ DELICIOUS, டெலிஷியஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஷவுட்டுன்னு இருக்குது. ஷவுட்டுனா கத்துறது, அதுக்குரிய மீனிங் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீம், SCREAM, ஸ்க்ரீம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அஃப்ரைடுனா பயப்படுறது. ஸோ ஃப்ரைட்டன்டு, FRIGHTENED, ஃப்ரைட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிலபிஃபிகேஷன். ஸோ வாட் இஸ் சிலபிஃபிகேஷன்? A syllable is a unit of sound in a word. Each unit consists of a vowel sound. Example, the word water has 2 syllables. Water. ஓகே, ஸோ இந்த சிலபிஃபிகேஷனை வந்து வவல் சவுண்டை வச்சு தான் நம்ம வந்து பிரிப்போம். ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அந்த இடத்துல நம்ம ஒரு சிலபிள் பிரிப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிலபிஃபிகேஷன் பண்ண போகிறோம். Now try splitting each of these words into syllables. Wonderful, behind, bananas, excitement, snatch, windows, thud, everyone. இதை நம்ம சிலபிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல் எப்படி பிரிப்போம்னா ஒண்டர்ஃபுல். ஓகேவா? இதில் எண்டிங்க்கு முதல் லெட்டர் கூட நம்ம வவல் சவுண்டு வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி ஓ இருக்கும், டிக்கு அப்புறம் வந்து இ இருக்கும், ஸோ எஃப்க்கு அப்புறம் யூ. அந்த மாதிரி சில வேர்டு வந்து ட்ரிக்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பிஹைண்ட், பி ஹைண்ட். ஓகே, பி ஹைண்ட். அண்ட் தேர்ட் ஒன் பனானாஸ், நாஸ். எக்ஸைட்மெண்ட், எக்ஸைட்மெண்ட். ஸ்நாச், இது வந்து ஒன் சிலபிள் வேர்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சிலபிள் பிரிக்க முடியாது. விண்டோஸ், விண்டோஸ். தட், இது ஒன் சிலபிள் வேர்டு. ஓகே, தட். எவ்ரி ஒன், everyone. ஓகேவா? சிம்பிள் தான் சிலபிஃபிகேஷன். ஒரு சில இடத்துல நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைனூட்டாக பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிசனிங் டாபிக். லிசன் டு த டீச்சர் ரீடிங் எ பேசேஜ் ஆன் உத்தகமண்டலம், த குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸோ இங்கே ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லிசனிங் பேசேஜ் வந்து நம்ம புக்குக்கு பேக் சைடில் இருக்கும், 140 பேஜ் நம்பர். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா இந்த பேசேஜ் இருக்கும். இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த ஃபில்லப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். உத்தகமண்டலம், த குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன், அதாவது மலைகளின்
அரசி அப்படின்னு சொல்லுவோம் உதகமண்டலம். ஸோ உதகமண்டலம் இஸ் லொக்கேட்டட் இன் த வெஸ்டர்ன் கோட்ஸ் zone at an altitude of 2240 meter. It is the headquarters of the Nilagiri district. ஸோ நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஹெட் இதுதான். வேர் த டூ மவுண்டன்ஸ் ரேஞ்சஸ் மீட், ரெண்டு மலை வந்து ரேஞ்ச் வந்து மீட் பண்ணுற இடம் இது. உதகமண்டலம் பாப்புலர்லி கால்டு ஊட்டி பை த டூரிஸ்ட் இஸ் அ குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். உதகமண்டலத்தை நம்ம ஊட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சென்ச்சுரிஸ் அகோ திஸ் வாஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் எ ஒத்தைக்கல் மண்டு. ஸோ ஒத்தைக்கல் மண்டு அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன் ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் ஒத்தைக்கல் மண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தோடா வில்லேஜ், தோடர்கள் வாழக்கூடிய அந்த வில்லேஜ். ஸோ அந்த ஒத்தைக்கல் மண்டு அப்படின்றது நாளடைவில் வந்து இதை வந்து நம்ம ஸ்பீடாக சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒத்தைக்கல் மண்டு அப்படின்றது உதகமண்டலம் அப்படின்னு பேர் மாறிடுச்சு. ஸோ த பிரிட்டிஷ் ஸ்டார்டட் காலிங் இட் அஸ் ஒட்டக்கமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டக்கமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ப்ரொனன்சியேஷனை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ காஃபி அண்ட் ட்ரீ பிளான்டேஷன் அண்ட் ட்ரீஸ் லைக் கானிஃபர்ஸ், எக்குலிப்டஸ், பைன் அண்டு வாட்டில் டோட் the hillside in Uthagamandalam and its environs. Summer temperature is maximum of 25 degrees Celsius and a minimum of 10 degrees Celsius. During the winter, it is a maximum of 21 degrees Celsius and the minimum of 5 degrees செல்சியஸ். ஸோ நார்மல் டேஸில் வந்து அங்கே சம்மர் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரி செல்சியஸும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 25, மினிமம் வந்து 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வின்டர் சீசனில் கேட்கவே வேணாம், மேக்ஸிமம் 21 இருக்கும், மினிமம் 5 டிகிரி செல்சியஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 டிகிரி செல்சியஸில் அந்த ஏரியா காலையில் ஏஞ்சி பார்த்தோன்னா ஃபுல்லாக அப்படியே ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாகவே பனியாகவே இருக்குது. ஓகேவா. This area was inhabited by the tribals called Toda long before anybody ventured into this region. So curiously enough, this slice of paradise remained unknown even during the periods of Great Southern Dynasty. It was a British who ventured into the region during early 19th century in search of cooler climates. Development and modernization took place after their arrival. This was the summer capital of Madras Presidency during the British rule. ஸோ இந்த இடம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டீ எஸ்டேட்லாம் நிறையா இருக்கா. ஸோ அது வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஆக்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரடைஸ்னே சொல்லலாம் இந்த உதகமண்டலத்தை. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ரூல்ஸ் படி சம்மரில் வந்து இதுதான் வந்து கேபிட்டலாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இந்த கூலிங் தேவை அப்படின்றதுனால இங்கே வந்து இதுதான் வந்து கேபிட்டலாக இருந்துச்சு 19th சென்ச்சுரியில். ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் த ப்ரைட் ஆஃப் த ப்ளூ ஹில்ஸ் அண்ட் த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ப்ளூ ஹில்ஸ் அப்படின்னா நீலகிரி மலையனா ப்ளூ ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீலகிரி அப்படின்னாலே ப்ளூ ஹில்ஸ், அதனால தான் நீல கலரில் இருக்கும். ஸோ அந்த குறிஞ்சி ஃப்ளாரை வச்சு தான். நெக்ஸ்ட் திஸ் வாஸ் ஃபார்ம்டு பை மிஸ்டர் ஜான் சுலிவன், த then collector of Coimbatore, in the year 1824. This is located in an area of 65 acres. Fishing was the major activity in this place. In the year 1973, Tourism Development Corporation, Government of Tamil Nadu, on behalf of the tourism development, took possession of this place for boating activity, which provides another thrilling entertainment for the tourists. ஸோ டூரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு போட்டிங்க்கும் அந்த ஃபிஷ்ஷிங்க்கும் வந்து இந்த ஏரியாவே வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன், ஸோ என்னென்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ அது வந்து ஒரு பெரிய டூரிசம் டெவலப்மெண்ட்டால் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிசனிங் பேசேஜுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5 ஃபில்லப்ஸையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். First one, Uthagamandalam is located in the western coast zone at an altitude of dash. ஸோ எத்தனை மீட்டருக்கு லொக்கேட்டடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2240 மீட்டர். ஓகேவா. ஆப்ஷன் பி. அண்ட் செகண்ட் ஒன், சென்ச்சுரி அகோ உதகமண்டலம் வாஸ் கால்டு. ஸோ உதகமண்டலம் அதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒத்தைக்கல் மண்டு. ஆப்ஷன் சி. அண்ட் தேர்ட் ஒன், த மேக்ஸிமம் சம்மர் டெம்பரேச்சர் ஆஃப் உதகமண்டலம், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ்னு இருக்கும். ஸோ அதில் இல்லை, நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து நீங்களாவே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. 20ன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 25 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், உதகமண்டலம் வாஸ் இன்ஹேபிட்டட் பை ட்ரைபல்ஸ். என்ன ட்ரைபல்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா தோடா ட்ரைபல்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. அண்ட் ஃபிஃப்த் ஒன், ஊட்டி வாஸ் சம்மர் கேபிட்டல் ஆஃப் டேஷ் டூரிங் த பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூல் பிரகாரம் சம்மர் கேபிட்டலாக எதுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்
presidency, option D. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டியை வந்து 25 மாற்றிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. Okay student, hope you all are understood. Thank you all and be safe. We will meet in the next grammar topic.